பாட்டிக்கிறாங்க அவங்களே கை காட்டாங்க. போதும் வரவிருக்கும் நாடாளுமன்ற தேர்தலில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் வட சென்னையின் வாக்காளர் தேர்தலில் பங்கேற்கும் மதிப்புக்குரிய வட சென்னையின் வேட்பாளர் கலாநிதி வீராசாமி அவர்களுக்கு இன்று வட சென்னைக்குட்பட்ட பகுதியில் மாண்புமிகு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் அவர்களும் மற்றும் இங்கே இருக்கக்கூடிய மாமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் இணைந்து குளத்தூருக்குட்பட்ட கௌதமபுரத்தில் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரிக்கும் பிரச்சாரத்தை இன்று இங்கு துவங்கியுள்ளோம். தொடர்ந்து ஒவ்வொரு வார்டிலும் மாமன்ற உறுப்பினர்கள் வார்டுக்குட்பட்ட பகுதிகளில் வடசென்னை வேட்பாளருக்கு வாக்கு சேகரிக்கும் பணியில் இன்று முதல் தொடங்கப்பட்டு தொடர்ந்து காலை முறை மாலை ஒரு முறை என்று வாக்கு சேகரிக்கும் பணியில் ஈடுபடுவார்கள். முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் திமுக ஆளுங்கட்சின்ற பவரை பயன்படுத்தி அன்னைக்கு வேட்புமனு தாக்கல் அன்னைக்கு எலெக்ஷன் ஆஃபீஸரை மிரட்டுறாங்க. அவங்களோட அராஜக போக்கு தொடர்ந்துட்டே இருக்கு. தமிழ்நாடு ஃபுல்லாவே திமுக இந்த மாதிரி நிலையை தொடர்றாங்க. ஜெயக்குமாரை பொறுத்தளவில் தினந்தோறும் அவர் மைக்குக்கு முன்னாடி நிற்கணும். அவருக்கு மைக் மேனியா இருக்கு. அவருக்கு அவர் இன்னும் மந்திரியாக இருக்கிறதாக நினச்சிட்டு இருக்காரு. அவர் மந்திரி தோரில் தான் அன்றைக்கி தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் முறைகேடாக அதிகார அத்துமீறலோடு நடந்து கொண்டார். இது போன்ற அத்துமீறல்கள், இது மாதிரி அடாவடித்தனங்கள் அனைத்தையும் சந்தித்து வளர்ந்த இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். ஆக இது போன்ற சலசலப்புக்கெல்லாம் நாங்கள் அஞ்ச மாட்டோம். தொடர்ந்து எங்களுடைய பயணம் சட்டத்திற்குட்பட்டு இருக்க வேண்டும் என்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எங்களுக்கு அறிவுறுத்தியிருக்கிறார். ஆகவே எங்குமே விதிமீறலில் திராவிட முன்னேற்ற கழகம் ஒருபோதும் நடக்காது என்பதை உறுதியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். அவர் தோல்வியின் பயத்தால் முன்கூட்டியே பாதுகாப்பாக இது போன்ற அராஜகம் அத்துமீறல் நடக்கிறது என்றால் தோல்விக்கு பிறகு நான் அன்றே சொன்னேன் அல்லவா, அது அராஜகம் அத்துமீறலால் தான் அவர்கள் வெற்றி பெற்றால் என்று சொல்வதற்கு ஒரு காரணத்தை தேடி முன்கூட்டியே இந்த கருத்துக்களை பதிவிட்டிருக்கின்றார்.